இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உலகத்தை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது அநேக விதமான மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஒருவேளை காரியத்தை நடப்பிப்பதையும் ஏமாற்றப்படுவதையும் நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். மனிதனை நம்பி ஏமாந்து போகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்று வசனம் சொல்லுகிறது. எந்த ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான் என்பதை நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று நாம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் தம்மை நம்புகிறவனை அறிந்திருக்கிறார் என்று நாகும் 1:7 நாம் இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் செயல்படுகின்ற பொழுது அவர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷனை குறித்து எரேமியா தீர்க்கனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகின்ற போது, அவர் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு பெரிய செழிப்பை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே அனுதினம் நான் கர்த்தராகிய ஆண்டவரை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷியாய் காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கிடந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். மனிதனை நம்பி ஏமாந்து போன நிலைமையிலே தங்களுடைய ஆஸ்திகளை, சம்பாத்தியங்களை இழந்து போய் நிற்கிற ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் உம்மை மாத்திரம் நம்பி பலப்படவும், செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே கடந்து செல்லவும் தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீரார். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளுமை நம்பி பலப்படவும், ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் அதிகமாய் கிருபை செய்வீரார். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும், உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.